அன்யாங் டார்மீஸ், வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். இது உங்கள் தியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கோக்கு ஒரு ஒன் ஷாட் தான். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இது ஒரு மாஃபியா ஒன் ஷாட் தான்டா. ஃபஸ்ட் டைம் நான் மாஃபியா ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும், ஓகேவா? ஓகேடா, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம தேங் சைட் பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து கேரளாவில் இருக்கான். ஸோ அது ஒரு வில்லேஜ் ஏரியா தான். அவனுக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, எப்பயும் கூடவே நிறையா பேர் இருப்பாங்க. அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, பிள்ளைங்க அப்படின்னு ஃபுல்லாக எப்பயும் ஆளுங்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம ஜேகே சைட் பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவன் வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். லண்டனில் தான் படிச்சிட்ருக்கான். ப்ளஸ் ஒரு சீக்ரெட் மாஃபியா. அவன் மாஃபியாவாக இருக்கிறது அவன் வீட்டில் கூட தெரியாது. அவன் அவ்வளோ சீக்ரெட்டாக தான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம தேங் தான் அவனோட காலேஜ் ஸ்டடீஸ்க்காக லண்டன் வந்திருக்கான். அவனுக்கு அங்கே ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருக்கு. அப்படி தான் அவன் அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதே மாதிரி அவன் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் ஒரு கஃபேல பார்ட் டைம் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ அப்படி தான் ஒரு நாள் தேங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட் டைமில் அப்படியே அவன் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஆப்போசிட் சைடில் நம்ம ஜேகே தான் ஒரு மிஷனுக்கு வந்திருப்பான். அப்படியே அவன் அந்த இனிமையை கன் பாயிண்டில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். தேங் ஃபோன் பார்த்துட்டு வந்தனால ஆப்போசிட்டில் நிற்கிற ஆளை பார்க்காம அப்படியே அவன் மேலே மோதிடுறான். அட் த சேம் டைம் அந்த கன்னும் ஃபயர் ஆகுது. அந்த இனிமே ஹெட்லேயே அந்த புல்லட் போய் இறங்குது. அந்த புல்லட் சவுண்டை கேட்டதும் பயத்தில் தேங் அப்படியே மயங்கி ஜேகே மேலே விழுகிறான். யாரா நீ? டேய் எந்திரடா. சி டேய், நம்ம காரில் ஏற்றுங்க அப்படின்னு ஜேகே அவன் கார்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். அவங்களும் அதே மாதிரி தேங்க அவன் காரில் ஏற்றுறாங்க. இப்படி தான் கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. பார்த்தா தேங்க ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு குடன் மாதிரி இருக்குது. தேங்க அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா அவனை சுற்றி ஒரே கார்ட்ஸாக நிற்கிறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. നിങ്ങൾക്ക് ആരാ? ഞാനിത് എവിടാ? ആരാ എന്നെ ഇങ്ങനെ കെട്ടിയിട്ടേക്കുന്നത്? എന്നെ നയിച്ചു വിടുമോ ப்ளீஸ்? அப்போன்னு பார்த்து நம்ம ஜேகே அங்கே என்ட்ராகிறான். ஸ்ட்ரைட்டாக போய் தேங் முன்னாடி தான் நிற்கிறான். இப்போ யாரோ வந்து நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு தேங் அப்படியே மேலே பார்த்தா ஸ்ட்ரைட்டாக அவன் கண்ணை தான் பார்க்குறான். அந்த டைம் நம்ம ஜேகேக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது. அப்படியே ரெண்டு பேருக்கும் அங்கே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. யாரா நீ? എതുക്ക് ഞാൻ മേലെ വന്ന് മോദന? ആരാ നിങ്ങളൊക്കെ? എന്തിനാ എന്നെ ഇങ്ങനെ കെട്ടിയിട്ടേക്കുന്നത്? എനിക്ക് പോകണം, ഒന്ന് അയച്ചു വിടുവോ ப்ளீஸ்? டேய் இங்கே பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு. யார் சொல்லு நீங்கள் வந்து? எவனாச்சும் என்ன சொல்லிவிட்டானா என்னை வேவ் பார்க்குறதுக்கு? சொல்லுடா அப்படின்னு சொல்லி தேங்கோட கழுத்தை பிடிக்கிறான் ஜேகே. പ്ലീസ് എന്നെ ഒന്ന് വെറുതെ വിടണം. നിങ്ങൾ എന്താ പറയുന്നതെന്ന് പോലും എനിക്ക് മനസ്സിലാവുന്നില്ല. എന്നെ ഒന്ന് വിടുവോ? என்னோட காலை வேணாலும் பிடிக்க ப்ளீஸ். அப்போ எதுக்குடா என்ன ഒന്ന് മോദന சொல்லு. ഞാൻ അറിയാതെ ഇടിച്ചതാ, സോറി. എത്ര സോറി വേണേ ഞാൻ ചോദിക്കാം. എന്നെ ഒന്ന് വിടുവോ? அம்மா நீ யார்? என்னை பார்த்தா எங்கே உள்ள பையன் மாதிரி தெரியலையே. ഇല്ല, ഞാൻ കേരളത്തിലാണ് താമസിക്കുന്നത്. ഇവിടെ ഞാൻ പഠിക്കാൻ വേണ്ടി വന്നതാ. இந்த நைட் டைமில் உனக்கு வெளியே என்ன வேலை? ഞാൻ പാർട്ട് ടൈം ജോലി ചെയ്യുന്നുണ്ട്. அது കഴിയുമ്പോൾ லேட் ஆகும், அதான். சரி, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. படிக்க வந்தேன்னா அந்த வேலையை மட்டும் பார்க்குறேன். தேவையில்லாமல் இனிமே என்னோட வழியில் வந்த அப்புறம் நீ வேறு மாதிரி நீ பார்ப்ப. മനസ്സിലായി. ഞാനിനി ഇങ്ങനെ ചെയ്യില്ല, സോറി. எவனாவது தொடங்கடா. ஓகே சார் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்ஸும் தேங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் தேங்க அவனோட ஹாஸ்டல் வந்துட்டான். ആരാവൻ? എന്തിനാ എന്നെ തട്ടിക്കൊണ്ട് പോയേ? എനിക്കൊന്നും മനസ്സിലാവുന്നില്ല. ഈശ്വര, പക്ഷെ അവൻ കൊള്ളാം. അയ്യോ தேயா, എന്തൊക്കെയാ നീ ഓർക്കുന്നേ? அப்படி தாண்டா அந்த ஒரு டே ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி நைட் தேங் ஒர்க் முடிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நேற்று இந்த இன்சிடெண்ட் நடந்த പ്ലേസിലേക്ക് വന്നിരുപ്പാൻ. അവൻ ഒരു നിമിഷം അത് യോസിച്ച് பார்க்குறான். ഇന്നലെ ഇവിടെ നേരത്ത് എന്തൊക്കെയായിരുന്നു? ഓർക്കാൻ പോലും പറ്റുന്നില്ല. ബട്ട് എനിക്കത് ഇഷ്ടപ്പെട്ടു.
ചെന്നവനെ കാണാനൊരു ചാன்ஸ் കിട്ടിയിരുന്നെങ്കിൽ அப்படின்னு சொல்லி தேங்க இங்கே யோசிச்சுட்ருக்கான். அப்போன்னு பார்த்து ஒரு கார் வேகமாக போகுது. தேங்கும் அதை நோட் பண்ணுறான். சடனாக அந்த கார் ஸ்டாப் ஆகி ரிவர்ஸில் வருது. வந்து தேங்க முன்னாடி தான் நிற்கிது. இந்த பேக் சைடு மிரர் வந்து இறங்கிட்டுருக்கு. பார்த்தா அது ஜேகே தான். വീണ്ടും എന്തിനാ നിങ്ങൾ വന്നേ? ஏய் என்ன இப்போ யாரும் நான் என்ன பண்ணாங்க எப்படி பயப்படுற? என்ன നിങ്ങൾ இன்னும் கொண்டு போக வந்தானோ? உன்னை யாரும் எங்கேயும் கொண்டு போகலை சரியா? முதல்ல பயப்படுறத பாட்டு. சும்மா இந்த பக்கமாக போனப்போ தான் நீங்கள் நிற்கிறத பார்த்தேன். அதான் காரை ஸ்டாப் பண்ணேன், அவ்வளோதான். ஓ ஓ ஓகே ஓகே. சரி, ஹாஸ்டலாக போகிற? அதே. சரி வா, காரில் ஏறு, நான் ட்ராப் பண்ணுறேன். ஐயோ வேண்டாம், ഞാൻ പൊക്കോളാം. ஏய் வந்து ஏறு, ஒன்றும் பண்ண மாட்டேன். அது பின்ன இப்போ வந்து ஏற போறியா இல்லை நேற்று மாதிரி தூக்கிட்டு போவா? ஐயோ வேண்டாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லி தேங்க கார்லேயே ஏறுறான். கார் அப்படியே மூவ் ஆகுது. சரி, உன்னை பற்றி சொல்லு பார்ப்போம். എൻ്റെ വീട് കേരളത്തിലാണ്. ഞാൻ പഠിക്കാൻ വേണ്ടി അവിടെ വന്നേ. அதை தான் நேற்று சொன்னியே, வேறு ஏதாச்சும் சொல்லு. എൻ്റെ വീട്ടിൽ അച്ഛൻ, അമ്മ, ചേട്ടൻ, ചേച്ചി, പിന്നെ എൻ്റെ ചിറ്റപ്പൻ, അമ്മ, അമ്മമ്മ. ஏய் ஏய் என்ன நீ உன்னை பற்றி சொல்ல சொன்னா உன் ஊரை பற்றி சொல்லிகிட்ருக்க? അയ്യോ അല്ല, എൻ്റെ ജോയിൻറ്റ് ഫാമിലിയാ. ഞങ്ങളെല്ലാവരും ഒരു വീട്ടിലാണ് താമസിക്കുന്നത്. ഓ அப்படியா? ചേട്ടനെ പറ്റി പറയുമോ? ഏത് ചേട്ടനാ? ചേട്ടൻ. ഞങ്ങളുടെ നാട്ടിൽ ഏജ് കൂടുതലുള്ളവരെ ഞങ്ങൾ ചേട്ടാന്നാണ് വിളിക്കുന്നത്. ஓ அப்படியா? சரி சொல்லு பார்ப்போம், எனக்கு எத்தனை இருக்கும் ஏஜ்? ചേട്ടനൊരു 32 കാണുമല്ലേ? எது 32வா? அப்போ சடனா ஜேகேயோட டிரைவர் சொல்கிறாரு. என்னப்பா நீ 32 வயசுன்னு சொல்கிற? எங்கள் சார் இப்போ தான் காலேஜ் படிக்கிறாரு. அப்போ ஜேகே அந்த டிரைவரை பார்த்துரு முறை தான் ஆள் அடங்கிட்டாரு. எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ? சத்தியானோ? அது வந்து ആമാം, ഞാൻ കോളേജിൽ தான் പഠിக்கிறேன். പക്ഷെ കണ്ട പറയില്ല. അല്ല ചേട്ടാ, അപ്പം ചേട്ടൻ എന്ത് ജോലിയാണ് ചെയ്യുന്നത് ഇപ്പോൾ? ഇനിമ ഞാൻ யாருன்னு உனக்கு புரியல? ഗാങ്സ്റ്റർ വല്ലതാണോ? குண்டா അങ്ങനെ എന്തേലും? யா அப்படின்னு சொல்லலாம். ஓ அப்போ ചേട്ടൻ குண்டையாണോ? இல்லை, நான் ஒரு മാഫിയ. മാഫിയയോ? ഞാനതൊക്കെ സിനിമയിലേ കണ്ടിട്ടുള്ളൂ, ഇപ്പോഴാണ് നേരിൽ കാണുന്നത്. അല്ല, അപ്പോൾ എനിക്കൊരു ഡൗട്ട്. ചേട്ടൻ മാഫിയ ആണെങ്കിൽ കുറേ എനിമീസ് കാണുമല്ലോ, കോളേജിലൊക്കെ പ്രശ്നം ഉണ്ടാവില്ലേ? அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து அண்டர்கிரவுண்ட் மாஃபியா. ஸோ யாருக்கும் என் ஃபேஸ் தெரியாது. எல்லாருக்கும் ஜேக்குன்னு சொன்னால் தான் தெரியும். பட் என்னோடய ரியல் நேம் அண்டர்கிரவுண்டில் யாருக்கும் தெரியாது. ஓ അപ്പോൾ ചേട്ടൻ്റെ ശരിക്കുള്ള നെയിം എന്താ? ജിയോൺ ജങ്കുക്ക്. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, ஹாஸ்டல் வந்துருச்சு பாரு, இறங்கு. ബട്ട് ഞാനെൻ്റെ ഹോസ്റ്റൽ അവിടെ നിന്ന് പറഞ്ഞില്ലല്ലോ, പിന്നെ എങ്ങനെയാണ് നിങ്ങളിവിടെ കൊണ്ടുവിട്ടേ? நீ நேற்று சொன்னியே எங்கள் ஸ்டடீஸ்க்காக தான் வந்திருக்கேன்னு, அதான் கொஞ்சம் விசாரித்தேன். உண்மையை தான் சொன்னியான்னு. அப்படி தான் கண்டுபிடிச்சேன் இங்கே தான் இருக்கேன்னு. ஓ ஓகே ஓகே. இப்படி தான்டா டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜேகேயும் தயாங்கும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தேங்க்கு டேஸஸ் போக போக ஜேகேவை ரொம்ப பிடிக்குது. அவனுக்கு தெரியல ஏன்னு. அப்படி தான் ஒன் டே தேங் டிசைட் பண்ணுறான் லவ்வை சொல்லிடலான்னு. ஸோ அப்படி தான் ஜேகேவும் தயாங்கும் மீட் பண்ணியிருப்பாங்க. ചേട്ടാ, അത് പിന്നെ എനിക്കൊരു കാര്യം പറയാനുണ്ട്. എന്നാ വിഷയം சொல்லு. അത് പിന്നെ என்ன சீக்கிரம் சொல்லு. ചേട്ടാ, എനിക്ക് ചേട്ടനെ ഒത്തിരി ഇഷ്ടമാണ്. ഐ ലവ് യു. என்ன சொன்ன? ചേട്ടാ, അത് പിന്നെ എനിക്ക് ചേട്ടനെ ഇഷ്ടമാണ്. இங்கே பார்த்தையாம், தேவையில்லாதெல்லாம் போட்டு யோசிக்காமல் ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பார்க்குற, புரியுதா? ചേട്ടാ
പ്ലീസ് എന്നെ ഒന്ന് മനസ്സിലാക്ക്. എനിക്ക് ചേട്ടനെ ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. தயம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தேவையில்லாதெல்லாம் பேசாத. நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. அப்புறம் கிளம்பு தேவன் ஃபஸ்ட்டு. தேவன் கேட்குற மாதிரியே இல்லை. சடனாக ஜேகே தேங்காய் ஸ்லாப் பண்ணிடுறான். உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதுல்ல, எப்போ எவன் போடுவானே தெரியாது. இந்த லட்சணத்தில் நான் உனக்கு வேற ஹோப் கொடுக்கணுமா? ஒழுங்காக போயிரு, இல்லைங்க நடக்கிறத வேற அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக பேசிடுறான் ஜேகே. தேங்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனும் அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறான். ஜேகே பாவண்டவன், அவனை போய் இப்படி திட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுவானே, என்ன பண்ணுறது? சரி போய் சமாதானப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஜேகே பின்னாடியே தான் வரான். தேங்கா இல்லைடா, சாரி, நான் தெரியாமல் பேசிட்டேன், മன்னிച്ചുക്കോ. ഓ ചേട്ടാ, എന്നോട് മിണ്ടണ്ട. എന്നെ ഒത്തിരി വഴക്ക് പറഞ്ഞില്ലേ, എന്നോട് മിണ്ടണ്ട. ஐயோ டேய், நின்று பேசுடா. ஏன்டா இப்படி என்ன பின்னாடி அலைய வைக்கிற? டேய் நில்லுடா. டேய் நான் ஒரு மாஃபியாடா, எப்படியும் பின்னாடி அலைய வைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜேகே தேயாங் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கான். சடனாக தேயாங் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. பார்த்தா அதில் இருந்து ஒரு ஹேண்ட் வந்து தேங்காய் பிடிச்சி எடுத்து காருக்குள்ளே போடுது. அப்படி அந்த காரும் அங்கேருந்து கிளம்பிட்டு. ஸோ ஜேகேவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் எல்லாம் நடந்திருக்கும். ஜேகே அந்த காரை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஜேகே அந்த காரை மிஸ் பண்ணிடுறான். அப்படியே இந்த சைட் பார்த்தா தேங்காய் ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ആരാടാ നീയൊക്കെ? എന്നെ മര്യാദയ്ക്ക് അയച്ചുവിട്. നിനക്കൊന്നും ജെക്കെ പറ്റി അറിയത്തില്ല. എനിക്ക് എന്തെങ്കിലും പറ്റിയാവും നിങ്ങളെയൊന്നും വെറുതെ പെടത്തില്ല. ஐயோ என்னடா இவன் பேசுகிறான், ஒன்றுமே புரியல. எப்போ தம்பி என்ன பேசுகிற நீ? அப்படியே கொஞ்சம் தமிழில் சொல்ல. அப்போது சடனாக அந்த டோர் உடச்சிக்கிட்டு ஒரு கார் அந்த கேரேஜுக்குள்ளே வருது. எல்லோரும் அதே ஷோக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தப்பாரா, ஹீரோ வந்துட்டார். என்னடா ஜெகே, ஆளை காப்பாற்ற வந்திருக்கியா? எங்கே அதை காப்பாற்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேங்கோட நெக்கில் நைஃபை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். டேய் வேண்டாம், அவனை எதுவும் பண்ணிடாத ஜாக்சன். உனக்கு நான் தானே வேணும், எனக்கு என்ன வேணா பண்ணு, ஆனால் அவனை எதுவும் பண்ணிடாத. ஓ அப்படியா, அப்போ சரி. ஆனால் எனக்கு உயிர் தாண்டா வேணும். பட் உன்னெல்லாம் சும்மா கொல்லக்கூடாது, துடிக்க கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு இரும்பு ராட் எடுத்துக்கிட்டு வந்து ஜேகேவை அடிக்க போகிறான். சடனாக அந்த கெட்டவத்து தேங் ஜேகே வந்து ஹக் பண்ணுறான். ஸோ அந்த அடி வந்து தேங்கோட பேக்கெட்டில் படுது. அவ்வளோதான், அங்கேயே தேங் மயக்காகிட்டான். ஜேகேவால் தாங்க முடியலை. டே தேங்கா எந்திரடா, என்ன பாடுறா, என்ன பாடுறா தேங்கா. அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது? இன்னும் அடிக்க வந்தால் ஆள் அடையில் வந்துட்டான். பாவம் செத்துட்டான் போல். தூக்கி அந்த பக்கம் ஓரமாக போடு. ஜேகே அதுக்கு மேலே வெயிட் பண்ணல. அவனுக்கு எல்லாரையும் போட்டு செம்மையாக அடிக்கிறான். அதுலேயும் ஜாக்சனோட மூஞ்சியெல்லாம் அடையாளமே தெரியாத மாதிரி பண்ணிட்டான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் தேங்காய் தூக்கிட்டு ஜேகே ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். தேங்குமே ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் ஜேகே கண்ணில் இருந்து டிஎஸ் வருது. அவனோட கார்ட்ஸுக்குமே அது ஷோக்காக தான் இருக்குது. அப்படி தான் எங்கள் தேங்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்படியே 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் தேங்க் கண்ணை முடிச்சு பார்க்குறான். பார்த்தா ஜேகே அவன் பக்கத்தில் தான் நிற்கிறான். டே தேங்கா, கண்ணை திறந்துட்டியாடா? நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? இரு நான் டாக்டரை கூட்டுறேன். ഞാൻ ആരാ? ஜேகே அப்படியே ஷோக்காக திரும்பி பார்க்குறான். என்ன சொன்ன இப்போ? நீ ஆரா? ഞാനിത് എവിടാ? இங்கே வர விளையாடாத. நான் அப்போ பேசினது தப்பு தான், மன்னிச்சிக்கோ. அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணாத தேங்கா. അയ്യോ, എനിക്ക് ഞാൻ ആരാന്ന് പോലും അറിയുന്നില്ല. പ്ലീസ് ഒന്ന് പുറത്തു പോവോ? ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவன் அப்படியே வெளியே வந்துட்டான். அப்போன்னு பார்த்து ஒரு டாக்டர் உள்ள போகிறாங்க.
அதை பார்த்துட்டு ஜேகேயும் பின்னாடியே போகிறான். டாக்டர் என்னாச்சு? ஏன் ஏன் அவன் இப்படி பேசுகிறான்? இங்கே பாருங்கள் ஜேகே, அவருக்கு தலையில் அடிபட்டனால அவர் பழசெல்லாம் மறந்துட்டார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம் ஜேகே, அவருக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அதுக்கு இனி ஒன்றும் பண்ண முடியாதா டாக்டர்? இனிமேல் நம்ம கையில் எதுவுமே இல்லை ஜேகே. மேபி அவர் பழசெல்லாம் ஞாபகம் வரலாம், இல்லை வராமலும் போகலாம். ஜேகேக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் அப்படியே அங்கேருந்து வெளியே வந்துட்டான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அது அவனோட கார்ட்ஸில் ஒருத்தன் தான். ஹலோ சார், அவனை என்ன பண்ணுறது? இதுக்கு மேலேயும் நான் அவனை பார்க்கக்கூடாது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேல் நான் அவனை பார்க்குற மாதிரி நிலைமை வரவே கூடாது. ஓகே சார், புரியுது, நான் முடிச்சிடுறேன். சரின்னு சொல்லி ஜேகேவும் கால் கட் பண்ணியிருப்பான். அப்படி தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்துலேயே தேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அங்கே வர்றாங்க. இனிமேல் எங்கள் பிள்ளைய நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லி அவங்க தேங்க கேரளாக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படி தான் ஒரு 3 months ஸ்கிப் ஆகிருக்கும். ஜேகேக்கும் அவனோட எக்ஸாம் எல்லாம் முடியுது. ஆனால் அவனால் தேங்க நினைக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியலை. அந்த இன்சிடெண்ட்டில் இருந்து ஜேகே அவனோட மிஷனில் எல்லாம் அவ்வளோ இன்வால்வ் ஆகிறதே இல்லை. இதுக்கு மேலேயும் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடா. நான் உன்னை பார்க்க உன் இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஜேகே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கேரளா வரான். வந்தால் தேங்கிட்ட பேசலாம்னு அவன் வீட்டுக்கு போகும்போது தான் ஜேகேக்கு பெரிய ஷாக். என்னென்னா, அங்கே அவன் வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸாக இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான். அங்கே எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க. அப்போ தேங்கோட சித்தப்பா தான் வந்து பேசுகிறாரு. ஆரா மனந்தி? அது நான் தேயாங்க பார்க்கலாமா? தேயாங் ഇവിടെ ഇല്ല മോനെ. നാളെ അവൻ്റെ കല്യാണമാ. അതുകൊണ്ട് അവൻ ചെറുക്കൻ്റെ വീട്ടിലാണ്. അവിടെ നിന്ന് ഈവനിങ് റിസപ്ഷൻ ഉണ്ട്. അതുകൊണ്ട് അവൻ അവിടെയാ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் மாப்பிள்ளை வீடு அங்கே இருக்குது. அவருமே வந்து மாப்பிள்ளை அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஜேகே இப்போ நேராக அங்கே தான் போகிறான். போய் தேங்க பார்க்குறான். பார்த்தா ஆளே மாறிட்டேன் இந்த 3 monthsல. ஜேகே இப்படி பார்க்குறத பார்த்து தேங்க வந்து பேசுகிறான். ആരാ നിങ്ങൾ? ഓ, ജിമിൻ്റെ ഫ്രണ്ടാണോ? ജിമിനോ? അത് ആര്? ഓ, അപ്പം നിങ്ങൾ ജിമിൻ്റെ ഫ്രണ്ടല്ലേ? ജിമിൻ யாருன்னு கேட்டேன். ഓ, അതോ, അത് ഞാൻ കെട്ടാൻ പോകുന്ന ചെറുക്കനാ. என்னடா பேசுகிற? உனக்கு இன்னுமாடா என்ன தெரியல? ஜேக்குன்னு பின்னாடியே வருவியாடா? ஏன்டா என்ன மேலும் மேலும் கஷ்டப்பட வைக்கிற? எப்போ ஆறு தேங்க அப்படின்னு சொல்லி ஜேகே தேங்கோட கையை பிடிக்கிறான். இதை மேலேருந்து ஜிமின் பார்த்துட்டு ஜேகே வந்து தள்ளி விடுறான். ஆராட நீ? நீங்கள் தான் ஜிமினா? അതെ, ഞാനും ജിമിൻ. നീ ആരാ? ஜிமின் ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் வர முடியுமா? நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். നിന്നെ ഇതിനു മുന്നേ ഞാനിവിടെ കണ്ടിട്ട് പോലും ഇല്ലല്ലോ. നിന്നോട് ഞാൻ എന്തോ സംസാരിക്കാനാ? ப்ளீஸ் ஜிமின் புரிஞ்சுக்கோங்க, நான் கொஞ்சம் பேச வேண்டிய இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜேகே ரொம்ப கெஞ்சுறான். ആഫ്റ്റർവേർഡ്സ് ജിമിന് ശരിയെന്ന് சொல்லி போகிறான். പറ, എന്താ വേണ്ടത് നിനക്ക്? ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ, നീ ആരാന്ന് വന്നപ്പോൾ തൊട്ട് ഞാൻ ചോദിക്കുന്നുണ്ടല്ലോ, നീ പറയുന്നില്ല. ஜிமின், நான் சொல்கிறது கொஞ்ச நேரம் அமைதியாக கேளுங்க, அப்புறமேட்டு நீங்கள் எதனால பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஜிமின் கிட்ட சொல்கிறான். இதுதான் நடந்தது. அவன் என்னை காப்பாற்ற போய் தான் இப்போ இந்த நிலமையில இருக்கான். ப்ளீஸ் ஜிமின், உங்களுக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் தான் கொஞ்சம் மனசு வைக்கணும். இப்போ என்னோடய லைஃப் உங்கள் கையில் தான் ஜிமின் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேகே ജിമിൻ കാലിൽ വിളുகிறான். ഏയ് ജെക്കെ, എന്താ നീ ചെയ്യുന്നത്? എനിക്ക് മനസ്സിലാവുന്നുണ്ട് നിൻ്റെ ഫീലിങ്സ്. ബട്ട് എനിക്കതിൽ ഇപ്പോൾ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. കാരണം നാളെ ഞങ്ങളുടെ മാരേജാണ്. എല്ലാ റിലേറ്റീവ്സിനെയും വിളിച്ച് അവരുടെ മുന്നിൽ എൻ്റെ കുടുംബത്തെ എന്നെ കൊണ്ട് തലകുനിച്ച് നിർത്താൻ പറ്റില്ല ജെക്കെ. ஸோ ப்ளீஸ், ഇവിടെ നിന്ന് നീ പോകണം. ജിമിன் இப்படி சொன்னதும் ஜேகேவால் இதை ஏற்றுக்கவே முடியல. அப்படி தான் நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. இதுக்கு மேலேயும்
கெஞ்சிட்டு கிடந்தா. ஜேகே, உன்ன மாதிரி பெரிய முட்டாள் இந்த வேர்ல்டுலேயே இருக்க மாட்டான். அவன் வந்தாலும் வரலனாலும் அவனை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஜேகே ஸ்ட்ரைட்டாக மண்டபத்துக்கு தான் வரான். வந்து பார்த்தா ஜிமின் கையை பிடிச்சிக்கிட்டு தேங் நிற்கிறான். தேங் அப்படி சொல்லி ஜேகே கத்துறான். எல்லாரும் திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறாங்க. சடனாக புல்லட் சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டதும் தேங்க்கு என்னன்னு தெரியல, அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டான். நிறைய பேர் அங்கே வராங்க கண்ணோட. ஜேகே அவங்கள பார்க்குறான். அப்போ அதில் இருந்து ஒரு பர்சன் அப்படியே ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறான். என்ன ஜேகே, எங்கள் அண்ணனை கொண்டுட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கியா? டே ஃபிலிக்ஸ், ஒழுங்காக இங்கேருந்து போயிரு. அதான் உனக்கு நல்லது. என்னண்ணா, ஜாக்சனை கொண்டுட்டேன்னு சொல்லி ரிவெஞ்ச் பண்ண வந்திருக்கியா? அவன் செத்தானா? அதுக்கு காரணம் இருக்குது. சும்மா ஒன்று நான் உங்கள் அண்ணனை கொலை பண்ணல. இங்கே பாரு ஜேகே, செத்தது என்னோட அண்ணன். அந்த வலி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரிய வேண்டாம். ஏதோ இவனுக்காக தானே அங்கேருந்து கேரளா வந்த அவனையே நான் போடுறேன். அப்போ தெரியும்டா உனக்கு அந்த வலி எப்படி இருக்கும்னு அப்படின்னு சொல்லி ஃபெலிக்ஸ் தேங்கிட்ட தான் போக பார்க்குறான். பட் ஸ்டில் தேங் கீழே தான் உட்காந்துருக்கான். அவனால் சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்கவோ யோசிக்கவோ முடிய மாட்டேங்குது. அப்போ ஜேகே ஃபெலிக்ஸை பிடிச்சி தேங்கிட்ட போக விடாமல் பண்ணுறான். அங்கே ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. ஃபெலிக்ஸ் வந்த விஷயம் தெரிஞ்சு ஜேகேவோட ஆளுங்க அங்கே வந்திருப்பாங்க. அங்கிட்டு பெரிய கன்ஷாட் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைட் தேங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்ஷாட் சவுண்ட் கேட்க அவனுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஃபஸ்ட் டைம் ஒரு கன்ஷாட்டில் தான் தேங் ஜேகேவை பார்த்துருப்பான். அதெல்லாம் இப்போ தேங்க் அப்படியே ஞாபகம் வருது. அவள் அப்படியே எழுந்து ஜேகேவை பார்க்குறான். அப்போ ஃபெலிக்ஸ் தான் ஜேகேவை ஷூட் பண்ண போகிறான். இதை பார்த்ததும் தேங் ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணியிருக்கான். பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஜேகே அதை ரியலைஸ் பண்ணி சைடில் திரும்பிடுறான். அந்த புல்லட் ஜேகே ஷோல்டரில் இறங்குது. அப்போன்னு பார்த்து ஜிமின் ஃபெலிக்ஸோட ஃபார்ஹெட்டில் ஷூட் பண்ணுறான். அங்கேயே ஃபெலிக்ஸ் இறந்துட்டான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜேகேவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், ஜிமின் எப்படி ஷூட் பண்ணுறாருன்னு. ஜிமின் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான்டா. அப்படி தான் இங்கே இந்த பக்கம் ஜேகேக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ தேங்க் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அவனும் எல்லாத்தையும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறான். ஜிமினுக்குமே எல்லாம் புரியுது. ஸோ அவருமே பெரிய மனசு பண்ணி தேங்க விட்டு கொடுத்துட்றாரு. இப்படி தான் கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகேக்கு நல்லபடியாக சர்ஜரி எல்லாம் முடியுது. இப்போ தேங் தான் ஜேகேவை போய் பார்க்குறான். ஜேகே, ஏய் மலபார், ஏண்டா அழுகிற? ஆமாம் சேஃபாக தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை. அதான் என்னை காப்பாற்றிட்டல, அப்புறம் என்னடா? சாரி ஜேகே, எல்லாம் ஞாபகம் காரணம் இல்லை. டே மலபார், நீ எதுக்குடா சாரி கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அதை விட சரி, அவனுக்கு ரொம்ப வலிக்குது, அதுக்கு ரொம்ப மருந்து கூட. மருந்தோ? எந்த மருந்தோ? ஏய், அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிற. அப்போல்லாம் பின்னாடியே நடப்ப, ஒன்று கொடுன்னு. இப்போ நான் கேட்குறேன், தர மாட்டேங்கிற. அது இப்போ தருவியா மாட்டியா? வேணாங்கல்ல, தரேன். ஓகேடா ஆர்மீஸ், உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லிட்டு போங்கடா எப்படி இருந்துச்சுன்னு. பாய்.